ஹலோ ஜேஎஃப்எஃப். இன்னைக்கு கமிட்டட் ஒர்க்னு ஒரு டாப்பிக்கில் சின்ன தாட் பார்க்கலாம். எல்லாரும் எக்ஸாம் பிஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே கமிட்டடாக படிக்கிறீங்களா, இல்லைனா ஃபைனல் எக்ஸாம் முன்னாடி சீரியஸாக படிக்கிறீங்களா? நம்ம செய்கிற வேலை சின்னதோ பெருசோ செய்வேன திருந்த செய், அப்படி தான் நம்ம மரபு. சரி, நம்ம இன்னைக்கு ப்ராவர்ப்ஸ் 6:6-8 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Go to the ant, you sluggard, consider its ways and be wise. It has no commander, no overseer or ruler, yet it stores its provisions in summer and gathers its food at harvest. என்ன அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க. எறும்புக்கு இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ராஜா கிடையாது. அதோட வேலையை ஒழுங்காக செய்தான் என்று செக் பண்ணுறதுக்கு அதுக்கு லீடரும் கிடையாது. பட் வெயில் காலத்தில் விடாமுயற்சியாக அதுக்கு தேவையான சாப்பாடை சேர்த்து வைக்க கடவுள் வந்து அதுக்கு ஞானத்தை தந்திருக்காரு. வெயில் காலத்தில் வந்து அது ரொம்ப வெயில் அடிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ட்டு இருந்தால் என்ன ஆகும்? மழை காலத்தில் சாப்பாடெல்லாம் செத்து போகும். வெயில் காலத்தில் சோம்பேறியாக எல்லாம் வேலை செஞ்சிச்சுன்னா மழை காலத்தில் வந்து சாப்பிட்டுட்டு சேஃபாக இருக்கும். எறும்பு இப்போ சாப்பாடு சேர்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து இது படிக்கிற டைம். பிரசங்கி 3:2 வர மாதிரி நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்போ நம்ம எஃபர்ட் போட்டு படித்தோன்னா படிக்கும்போது வர டவுட்லாம் இப்பயே கேட்டுக்கலாம். ஃபைனல் எக்ஸாம் அப்போ வெறும் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும், டென்ஷன் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதலாம். சரி, மேலே verses 9-11 வாசிக்கிறேன். How long will you lie there, you sluggard? When will you get up from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to rest, and poverty will come on you like a thief, and scarcity like an armed man. Proverbs 6:9-11. அதே தான், நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், டைம் தான் இருக்குல்லன்னு நினச்சி பார்க்குறதுக்குள்ளே ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். அப்போ வந்து இது படிக்கலையே அது படிக்கலையேன்னு புலம்பி அழுதாலும் யூஸ் இல்லை. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கீப் aside the distractions that disturb our focus on studies. Let's be committed in all our work we do. இந்த தாட் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் எல்லா காரியத்துக்கு தான். நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். இது வந்து பைபிளில் கொலோசியரில் போட்டிருக்கு. யார் செய்கிறாங்க செய்யலை அது வந்து நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம உண்மையாக செய்கிறோமா, ஏசப்பா பார்த்துட்ருக்காரு. அதை மறக்காமல் நம்ம வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையாக செய்வோம். செய்ய வேண்டியதை சரியாக செய்வோம். அதுதான் கமிட்டடாக ஒர்க் பண்ணுறது. ஸோ ப்ரேயர் பண்ணிட்டு சின்சியராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிப்போம். நம்ம வேலையை கமிட்டடாக செய்வோம். God will bless our efforts and raise us to heights. Thank you.